இடத்துல ஒரு அரை கிரவுண்டை கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கபடி அணியை நீங்க கட்டமைச்சு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு கார்த்திகாவை உருமாத்தி இருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எண்ணங்கள் தான் முக்கியம். நம்மளோட எண்ணங்களில் நம்ம எவ்வளோ ஒரு வைராக்கியமாகவும் இருக்கிறோம், விடாப்பிடியாக இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எப்படியாவது ஜெயிச்சிடணும், அதுதான் நோக்கம். ஜெயிச்சாச்சு. ரைட். அடுத்தது எதனால விமென்ஸ் கபடி டீமை உருவாக்கணும்னு நினைச்சீங்க? ஒரு பயிற்சியாளராக உங்களோட நோக்கம் என்ன? அது ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் தான் மேம். கண்ணகி நகரில் வந்து ஒரு 10-15 மென் டீம் இருந்தது. அப்போ நம்ம பிடி சார்கிட்ட நாங்கள் கேட்டோம், அந்த மாதிரி நம்ம ஒரு உமன் டீம் ரெடி பண்ணுவோம், அவங்கள வந்து ஸ்கூல் மூலயமா நிறைய லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக உருவானது ஒன்று. என்னோட தங்கச்சை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிங்க. ஓகே. அடுத்ததா கண்ணகி நகரை பொறுத்த வரைக்கும் சுஜி, கார்த்திகா, காவி அப்படின்னு 3 வீராங்கனைகள், நட்சத்திர வீராங்கனைகள் நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஸோ அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். சுஜி வந்து நம்ம டீமோட கேப்டன். எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டு சுஜி தான். நிறைய இடத்துல நம்ம வந்து கோவப்பட்டு பேசினாலும் சுஜி தான் டீமை வந்து அனுசரித்து எல்லாமே ஒருங்கிணைச்சு கொண்டு போகிற ஆள். சுஜி கேப்டன். எந்திரமா சுஜி அவர்களுக்கு பலத்த கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதில் சுஜி வீடு ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதுலேயுமே சுஜி வந்து விடாப்பிடியாக நிச்சயமாக நான் வந்து இந்தியா விளையாடுவேன்ற ஒரு 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 போராட்ட குணத்தோடு இருக்காப்புல. வர்ற ஏப்ரலில் தெரிஞ்சிடும். ரைட்.